அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் ஆர் வளர்மதியின் மகன் மீது பதியப்பட்ட வழக்கில் தற்பொழுது இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் அபிஷேக். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் ஆர் வளர்மதியின் மகன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி போட்டியிட்டார். அப்போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சித்ததாக வளர்மதியின் மகன் மூவேந்தன் உள்ளிட்டோருக்கு எதிராக பரங்கிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆலந்தூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி மூவேந்தன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் எந்தவித ஆதாரமும் இல்லாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். 2 ஆண்டுகள் தாமதமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மூவேந்தன் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.